Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. நம்மெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணியை போல பாதுகாத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் நம்மை ஆண்டவர் சுகபலன் ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை போஷித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவன் சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை காணப்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காணப்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென் ஆமென். இப்பட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தை காணப்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் சாதித்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பூமியை மரத்தை விதமுதல் கொண்டு கர்த்தர் பத்திரப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவைகளை சந்தித்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்தித்தபடினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைகளின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடந்த தேவன் இனிமேலும் இம்மானுவேலராய் நம் மத்தியிலே வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனை எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மையான காலங்களுக்காக நம்மளுக்கு துதிக்கிறோம். இந்த 6வது மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தின் மகிமைக்கேற்ற கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். இந்த ஆராதனையை ஆசீர்வதி, தடைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நாமே பொறுப்பெடுக்க வேண்டும் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கேற்ற கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். ஆராதனை தொடங்க நேரம் முதல் முடிவரும் நீரே பொறுப்பெடுக்கும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். 242வது பாடல், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற பாடலை பாடும். அகிலம் மனைக்கையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் மனைக்கையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் கண்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் கண்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அழகோல முழவதென்று நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அழகோல முழவதென்று நடந்தாரே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தி பெரும் கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தி பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரப்பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு கரப்பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா.
காத்துக் கொண்டீரே. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா.
எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைக்கும் கலங்காமல் இப்போதும் சோதரிப்போம். எதை நினைக்கும் கலங்காமல் இப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காலம் எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காலம் எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்திடுவார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, புது சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, புது சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். வாலாக்காமல் தாயாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். குறையெல்லாம் நிறைவாக்குவார், நம் குறையெல்லாம் நிறைவாக்குவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே இப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
ஹalleluya. அப்படி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஒரு பல நம்ம ஷபல கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் செய்தி கேட்க போறோம். அவருடைய பிள்ளைகள். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள். நாம் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். அப்பா என்று கர்த்தரை நாம் கூப்பிடுகிறோம். ஒரு புத்திரச்சுவியானத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அனாதைகளாய் இருந்தோம், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தோம், தள்ளப்பட்ட நிலையில் இருந்தோம், ரத்தத்தில் கிடந்தோம், தூக்குகிறவர்கள் யாருமே இல்லை, கவனிக்கிறவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இயேசு ஒரு நாள் வந்தார், நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை கழுவினார், நமக்கு வஸ்திரங்களை உடுத்தினார், ஆபரணங்களை அறிவித்தார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விட்டார். எவ்வளவு பெரிய கிருபை. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். கருவில் என்னை சுமந்ததை காத்தா அம்மான்னு நான் சொல்லுவேன். என்னை தோளின் மேல் சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். ஹalleluya. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆஹா, உம்மை அப்பான்னு நான் கூப்பிடுகிறேன் அப்பா, உம்மை அம்மான்னு நான் கூப்பிடுகிறேன் அப்பா. ஹalleluya. அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. Oh, wonderful Jesus. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்ததை காத்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. Wonderful Jesus, எல்லாரும் சேர்ந்து உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. வாசிக்கும் பொழுது ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹalleluya.
ஜெபிப்போமா? எத்தனை நேரம் கண்ணீரின் பாதை, எத்தனை நேரம் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், எத்தனை நேரம் ஏந்தி இருக்கிறார், தாங்கி இருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம். அல்லேலூயா. கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானே சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பானே சொல்லணும். என்னை ஏந்துவதும் அங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்பா, ஹல்லேலூயா. தகப்பனுக்கு தகப்பனாய் இருக்கிறார், தாய்க்கு தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம் நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மானே சொல்லணும். உம் பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பானே சொல்லணும். உங்க பரிவையும் தயவையும் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். உம் காருண்யமும் கிருபையும் பார்த்தா உம்மை அப்பானே சொல்லணும். உம்மை அப்பானே கூப்பிடுவேன், உம்மை அம்மானே கூப்பிடுவேன், உம்மை அப்பானே கூப்பிடுவேன், உம்மை அம்மானே கூப்பிடுவேன், உம்மை அப்பானே கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானே கூப்பிடவா, உம்மை அம்மானே கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானே கூப்பிடவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Oh, wonderful Jesus. Hallelujah. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you, Lord. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து worship பண்ணிட்டே இருப்போம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். உங்கள் வீடுகளிலே அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்வோம். உங்கள் வீடு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினா தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை துதி. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஒரு நல்ல முடிவை தேவன் தேசத்தில் எடுக்க போகிறார். அருமையான முடிவை கர்த்தர் எடுக்க போகிறார். Hallelujah. அந்த முடிவு எடுக்க கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. ஏன்னா அவருக்கு தான் ஆராதனைக்குரியவர். அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. Praise the Lord. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம்.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த காலையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். praise the Lord. முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்கள் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்கள் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா? நான் எம்மாத்திரம் பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் பொருட்டாய் எண்ணுவதற்கு காலையோரும் கண்ணோக்கி பார்க்கின்றேன், என்னை காலையோரும் கண்ணோக்கி பார்க்கின்றேன். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். திட்டங்கள் தருபவரும் நீரானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீரானையா. திட்டங்கள் தருபவரும் நீரானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீரானையா. எஜமானனே என் தேவனே, எஜமானனே என் தேவனே, எஜமான நீர் இருக்கிற வேலைக்காரனுக்கு ஏற்பவர், எஜமான நீர் இருக்கிற வேலைக்காரனுக்கு ஏற்பவர். உங்க பிள்ளைகள் நானே கலகலும் அழைச்சது நீங்க நடத்து செல்விங்க. உங்க பிள்ளைகள் நானே கலகலும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வுங்க. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் தேவனே, எஜமான நீர் இருக்கிற வேலைக்காரனுக்கு ஏற்பவர், எஜமான நீர் இருக்கிற வேலைக்காரனுக்கு ஏற்பவர். உங்க ஊழியம் நானே கலகரும் அழைச்சது நீங்க நடத்தி செல்விங்க. உங்க பிள்ளையா நானே கலகரும் அழைச்சது நீங்க நடத்தி செல்லுங்க. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா? உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம்.
நன்றி நன்றி. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க. ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த லாக்டவுன்ல கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் தேவனுக்காக கர்த்தருக்கே செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். இந்த நாளை கர்த்தாவை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. கர்த்தாவை எங்களை ஆடலை கொண்டு வந்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. உண்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது என்று வார்த்தையின்படி கர்த்தா இதுவரைக்கும் கர்த்தாவை எங்களை வெட்கப்பட்டு போகாது படிக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே எங்களை உயர்த்தினீரே, தாங்கினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ராஜா. இதுவரைக்கும் கர்த்தாவுடைய கருத்தினாலே கர்த்தாவே அப்பா எங்களை நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாவித ஆபத்துக்கும் விபத்துக்கும் தீங்குக்கும் கர்த்தாவை வியாதிக்கும் கர்த்தாவே அப்பா எங்களை விலக்கி காத்து கொண்டு கர்த்தாவுடைய கிருபையினால் எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உடைய கண்களை எங்களை ஒவ்வொரு நாளும் கண்டது, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. நாங்கள் இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே சோதர ராஜா எழுப்பி பிரகாசிக்க கர்த்தாவே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் கர்த்தாவே உமக்காக எழுப்பு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஹalleluya. சோதரிக்கிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. அப்பா நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே சீக்கிரமாய் கர்த்தாவே எங்களுடைய எல்லா சிறையுமே மாற்றி கர்த்தாவே உங்க விடுதலையோடு ஆராதிக்கும் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிற ராஜா. அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீதி செய்கிற தேவன் கர்த்தாவே சீக்கிரமாய் கர்த்தாவே எங்களுக்கு நீதி செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தா நீ சோதர ராஜா. அப்பா எப்போது உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடந்து வருகிற ராஜா. அப்பா உடைய வார்த்தை கர்த்தாவே அப்பா பரத்திலிருந்து கர்த்தாவே என்ன வார்த்தை கொடுக்க போகிற ராஜா. இந்த நாள் உடைய வார்த்தையினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குகிற ராஜா. அப்பா ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற ராஜா. அப்பா உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரும் புடப்படப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிற ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடைய வார்த்தை எங்களோட பேசணும் ராஜா, உடைய வார்த்தை எங்களோட கிரியை செய்யணும் ராஜா. அப்பா சோதிக்கிற கர்த்தா சோதிக்கிற ராஜா. ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே இதயத்துக்குள்ள கர்த்தா உடைய வார்த்தை கடந்து போகணும் ராஜா. அந்த வார்த்தையின்படி நடக்க நீங்க உதவி செய்கிற ராஜா. அப்பா உடைய வசனத்துக்கு ஆண்டவரே பயப்படுகிறவர்களாய் கர்த்தாவே நடுகிறவர்களாய் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் பேசுங்க அப்பா ஆண்டவரே சோதிக்கிற ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்பா உடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற, எங்களை ஒப்பு கொடுக்கிற. இன்னும் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே புதுப்பிங்க ராஜா. அப்பா சோதிக்கிற ராஜா, சோதிக்கிற ராஜா. எங்களை உருவாக்குகிற ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே சோதிக்கிற கர்த்தாவே இந்த ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும் பெரும்பெரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பாடம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பது ஆமென். இந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு கர்த்தருடைய கரம் நம்மை முற்றிலுமாய் வழிநடத்தி வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள். நீ இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நீ யாருடைய பிள்ளை? நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளையா அல்லது சத்ருவின் பிள்ளையா என்பதை இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று சில குணாதிசயங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலக பிள்ளைகளுக்காக பலவிதமான குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களிலே இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்பதை இந்த டெஸ்ட் அவர்கள் விளக்கி கொடுத்துள்ளது. இன்றைக்கு இரத்தத்தினாலே யாருடைய பிள்ளை என்பதை கண்டுபிடிப்பதை விட ஒரு எச்சல் துப்பினால் அந்த எச்சல் மூலமாகவும் யாருடைய பிள்ளை என்பதை கண்டுபிடித்து விடலாம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களுக்கு கிளியரா சொல்லிவிடும். ஆனால் வேதத்தின்படி உங்களுக்கு நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகளால் இருக்கிறோம் என்பதை வசனத்தின் ஆதாரத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 பிறப்புகள் உண்டு. ஒன்று இயேசுவினால் பிறக்கப்படுகிற, தேவனால் பிறக்கிற பிறப்பு. இரண்டாவது பிசாசினால் உண்டாகிற பிள்ளைகள். நாம் தேவனால் பிறந்தோம் என்பதற்கு எப்படி, அதற்கான ஆதாரங்கள் என்ன, பிசாசினுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனால் பிறந்தால் அந்த மரபணுக்கள் வேற உண்டு. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை தந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது வேதத்தின் ஆதாரம். எனவே விசுவாசத்தினாலே இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது என்று வேதம் சொல்லும். எனவே பாவம் நீக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்குள்ளே வந்திருக்கிறபடியால் அந்த இரத்தத்தினாலே நான் அவருக்கு பிள்ளையாக நான் மாறுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்டு காயினை போல இருக்க வேண்டாம். பொல்லாங்கினால் உண்டாக்கப்படுகிற பிள்ளைகள் காயின் பொல்லாங்கினால் உண்டானான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே இந்த யோவான் எழுதும் போது சொல்லுகிறார் பொல்லாங்கினால் உண்டானது. ஆனால் காயினை எப்படி பெற்றார்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காயின் எப்படி பிறந்தான் என்பதை நீங்கள் ஆச்சரியமாய் இருக்கும். வாசிங்கள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றுவிட்டு இங்கே யோவான் நிருபங்களை எழுதும்போது அவர் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கினால் உண்டானது தேவனால் உண்டாகிறான். ஆனால் வளர வளர அவன் பொல்லாங்கினால் மாறுகிறான், பொல்லாப்பு செய்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரே, அதே ஆதியாகம புஸ்தகத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமாய் இருக்கும். அவனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கர்த்தர் இருக்கிறது. அப்படியானால் அவன் பாவம் செய்கிறான், அவன் மீறுதல் அடைந்து விட்டான். எனவே அவன் பொல்லாங்கினால் உண்டாகிறான். பொல்லாங்கினால் உண்டாகிற அந்த மனுஷனை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும். பொல்லாங்கினால் உண்டாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால் அதிலே இயேசு கிறிஸ்து நாம் எங்கிருந்து வந்தோம் உண்டாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டான அல்ல. எவ்வளவு தெளிவாக இயேசு சொல்லுகிறார். நாம் இங்கே தாழ்விலிருந்து உண்டாயிருக்கிறோம், உலகத்திலிருந்து உண்டாயிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தின் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் இந்த உலகத்திலிருந்து இருக்கிறபடினால், உண்டாக்கப்பட்டபடினால் நாம் பாவம் செய்கிறோம். பாவம் செய்கிறதுனாலே அக்கிரமத்திலே நாம் அகப்படுகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த சாக்கியத்தை இழக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். அதனால் 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்கிறார். எனவே நம்முடைய பாவமான அந்த இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதுனாலே பாவம் நிவர்த்தியாகி அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அதே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பிறக்கப்படுகிற ஒரு அனுபவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3:4 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறக்கிறதான ஒரு அனுபவம். மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று, மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5ஆம் வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. மனம் திரும்புதல் என்பது ஒரு பிறப்பு, ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு பிறப்பு, ஆவியானவருடைய அபிஷேகத்தை எடுப்பது ஒரு பிறப்பு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே புதிய எருசலேம் ஆகியே அது வாசிப்பாங்க. மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவளாய் இருக்கிறாள். அவளோ நம்ம எல்லாருக்கும்
தாயார். அது சபையினாலே பிறக்கிறோம். சபைக்கு வருவதனாலே ஒரு பிறப்பு. எனவே நிறைய பிறப்புகள் உண்டு. ஆவிக்குரிய பிறப்புகளிலே நாம் முதல்ல மனம் திரும்புகிறது ஒரு பிறப்பு, ரட்சிக்கப்படுகிறது ஒரு பிறப்பு, ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு பிறப்பு, அபிஷேகம் பெற்றுக்கொள்வது ஒரு பிறப்பு, தேவனுடைய ஆலயத்தில் போய் சேர்வது ஒரு பிறப்பு, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர போகிறோம். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நாம் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமே, அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, தேவனுடைய ஆலயத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம் என்ன? ஆண்டவர் பாருங்க, காயினை இங்கே வேதத்துல வாசிக்கிற நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காயின் மேலே போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்க 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் எவனும் என்னை கொன்று போடுவானே. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மீதும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அடையாளம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? இப்போ யாரெல்லாம் அவனை காயினை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஓ இவன் தான் ஆபேலை கொன்றவன், எனவே இவனை கொண்டு போட்டுன்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஆனா அவன் என்ன எடுத்து பார்ப்பான்? அந்த துணியெல்லாம் கட்டி பார்ப்பான். பாத்தியா, நான் காயின் இல்லை, ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்னென்ன அடையாளம் என்பதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த செய்தியை முடிக்கப் போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசியுங்கள். முதல் குறிப்பு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யவே மாட்டான். ஏனென்றால் நான் பாவத்துக்கு செத்திருக்கிற நான் எப்படி நான் மறுபடியும் பாவத்திலே நான் பிறக்க முடியும்? பாவத்திலே இருக்க முடியும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோமே. தேவனால் பிறந்தவன் என்று சொல்லுகிறவன் பாவத்திற்கு செத்தவன். கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும் போது அவரோடு கூட சிலுவையிலே நானும் அறையப்பட்டு விட்டேன். நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். பாவத்தை நான் இனிமே செய்யவே முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் பிறந்தவன். நான் உலகத்திலே உண்டானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவினபடியினால், நான் மனம் திரும்பினபடியினால், பாவத்திற்கு செத்தபடியினால், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். எனவே இன்றைக்கு நான் பாவத்திற்கு செத்து விட்டேன், சிலுவையிலே அறையப்பட்டு விட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? நான் பாவம் செய்யவே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீது சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அதற்கு பிறகு அவர் வசனத்தை அவர் ஜெபம் பண்ணும் போது என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். எனவே அங்க ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறார். எனவே பாவத்திற்கு மரித்த நான் இனி அதிலே நான் எப்படி பிழைப்பேன்? பாவத்திற்குள் நான் மரித்து விட்டேனே, பாவத்திலே நான் மரித்து விட்டேனே, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் என்னை கழுவி விட்டதே, இனி நான் பாவி அல்ல. இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களில் எவர் என்னை குற்றப்படுத்த முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னிடம்
பாவம் உண்டென்று என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் பாவம் இல்லாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். பாவம் என்னன்னு தெரியாதவர். அவருடைய ரத்தம் தான் நம்மை மன்னித்து இருக்கிறது, அவருடைய ரத்தம் தான் நம்மை கழுவி இருக்கிறது. அதனால்தான் அவருக்குள் நாம் பிறந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யவே மாட்டான். அதுக்கு பிறகு அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள் 9ஆம் வசனத்தை தொடர்ந்து. அதற்கு நிக்கோதேமு, யோவான் எழுதும் முதல் யோவான் 3ஆம் அதிகாரம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. என வித்து? ரத்தம் என்கிற வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறபடினால் நான் பாவம் செய்யவே மாட்டேன். அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு முதல் அடையாளம் நாம் பாவம் செய்யவே மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நான் பாவம் செய்யவே மாட்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நீங்கள் ஆதியாகமத்திலே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் போன்றது. ஆனா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு பாவத்தை தூக்கி எறிந்து போட்டு விட்டான். கைகளிலே பிடிக்கிற அளவுக்கு வந்தது, அதை தூக்கி எறிந்து விட்டான். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நாம் பாவம் செய்யாதபடிக்கு பலவிதமான நெருக்கங்கள் நமக்கு வரும், பலவிதமான போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்தில் நம்முடைய பெயர் கெட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய ஜீவியம் கெட்டு போகாதபடி, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடி பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? நான் பாவம் செய்யவில்லை என்பதுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனால் உண்டானவனாய் இருந்தால், தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் உனக்கு இருந்தால், தேவனுக்குள் பிறந்திருக்கிறாய் என்கிற தேவனுடைய பிள்ளை இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம், இன்னொரு அடையாளம் என்றால் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஹalleluya, செவி கொடுக்கிறவர். நீங்க அவருக்கு செவி கொடுக்கிறீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிறது அடையாளமாக இருக்கிறது. தகப்பனுடைய வார்த்தைக்கு பிள்ளை செவி கொடுக்கிறது போல நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆடுகள் அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் எப்பொழுது கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது நமக்கு உறுதியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது வெளிப்பாடு, இரண்டாவது அடையாளம், நாம் அவருடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஹalleluya, தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும்
அறிந்திருக்கிறோம். தேவனால் உண்டானவனானால் தேவனுக்கு செவி கொடு. தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய காதை திருப்புவார். ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்க பார்த்துங்க, 1ஆம் நூற்றாண்டு காலத்துல பார்த்துங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தார்கள். தேவன் என்ன சொன்னார் அதை அப்படியே கீழ்ப்படித்தார்கள். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்கக்கூடாது, வேற எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்கக்கூடாது, வேற எந்த வசனங்களுக்கும் செவி கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால் என்று வேதம் சொல்லுது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அவருடைய பிள்ளைகளுக்குரியதை தேவன் கட்டாயம் செய்வார். தனக்கு பிறந்தவனுக்கு தேவன் செவி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் நமக்கு தோல்வி இல்லை. அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறபடினால் நமக்கு தோல்வி இல்லை. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினால் தோல்வி கிடையாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் என்று வேதம் சொல்கிறதே. எனவே அவரிடத்தில் வந்து அவருடைய வார்த்தை கேட்டு அவர் அதன்படி செய்கிறவன் கற்பாறையிலே ஆழமாய் தோண்டி வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கான். அவன் என்ன வந்தாலும் சரி, அவன் அசைவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகளிலே நாம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் கை நீட்டியும் கேட்கிறவன் இல்லை என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 23 என் கடித்துக் கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம். நிறைய விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறோமே, அவர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? அவர் சொல்லி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி செய்தி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து அப்ப கூட கேட்கும் போதுதான் கேட்கிறோம். அதுக்கப்புறம் செவி சாய்க்காமல் போகும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க. நீங்க வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வெறுத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காம, ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் இல்லை என்பதை நிரூபிக்க முடியும். ஆனால் நீங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதான் அடையாளம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். இது பாஸ்டர் பேசல, இது ஊழியக்காரர் பேசல, கர்த்தருடைய ஆவியானவருடைய வாயிலிருந்து பேசுகிறார். உடனே நாம் ஒப்பு கொடுப்போம், உடனே கீழ்ப்படிவோம் என்று நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அந்த கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆவது வாசித்து பாருங்கள். 2 யோவான் 1ஆம் யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாமா? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் அவரால் பிறந்திருக்கிறோம். 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும்.
அல்லேலூயா. நீ தேவனால் பிறந்திருந்தனா உலகத்தையே ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். தேவனால் பிறந்திருக்கிறியா? விசுவாசிக்கிறவனா தேவனை விசுவாசிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பலனளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம், கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்னா அவரையே நம்ம விசுவாசம். அவரை விசுவாசிக்காம அவருடைய பிள்ளையா நாம் இருக்கவே முடியாது. அவர்தான் என்னுடைய தகப்பன் என்று நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், அதே போல அவர்தான் என் வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியும். அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மணவாளன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எந்தெந்த பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எதனால பிள்ளைகளாய் இருக்கிறோம்? விசுவாசத்திலே நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். முதல்ல நான் சொன்னேன், அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் அல்லது அடையாளம் என்ன? அவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம் என்ன? முதல் அடையாளம், பாவம் செய்ய மாட்டான். இரண்டாவது அடையாளம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். மூன்றாவது அடையாளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய மகிமைக்கு நன்றி. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அவள் கானானிய ஸ்திரீ. ஆனா இயேசு என்ன சொல்றா? இப்பொழுது அவள் விசுவாசித்தவளினால் அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இதை செய்ய முடியும். ஏனென்றால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆனால் அவர் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு ஆண்டவர் டிக்ளேர் பண்ணாலும், ஆண்டவரே நான் நாய்க்குட்டித்தான் என்று சொல்லி, ஆண்டவரே நீ உன்னாலே அற்புதம் செய்ய முடியும் என்பதை விசுவாசித்தானே, அப்பொழுது அவருடைய பிள்ளையாய் அவர் மாறிவிட்டான். அதுதான் இயேசு என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்த உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அப்ப விசுவாசத்தின்படி இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து இப்பொழுது இவளும் பெற்றுக் கொள்கிறார் என்றால் எதினாலே? விசுவாசத்தினாலே அவள் பெற்றுக் கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னொரு வசனத்தை வாசித்து பாத்தீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க விசுவாசம் எங்க? நான் உங்க பக்கத்துல தானே இருக்கிறேன், ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுகிறவன் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. எங்க அப்பா நான் சந்தேகப்பட முடியுமா? நான் சந்தேகப்பட்டனா அவருடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. எனவே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தகப்பன், என்னுடைய ரட்சகர், என் மீட்பர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறது. அந்த நேரம் கேட்கும்போது நம்பிக்கை 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 நான் விசுவாசிக்கிறேன் என்றோம். ஆனா விசுவாச சோதனை வரும்போது விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறோம். அப்படியானால் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் நமக்கு இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன? விசுவாசம். விசுவாசம் என்பது காணக்கூடாததை நான் விசுவாசிக்கிறேன், அதான் அவருடைய பிள்ளைகள். காண்கிறவர்களை விசுவாசிக்கிறவர்கள் பிள்ளை அல்ல, காணக்கூடாதவைகளை விசுவாசிக்கிறவை அவர்கள் தான் நம்ம பிள்ளைகள். ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவரை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்றார். அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், அச்சாணி, ஆணிவர் எதுனா விசுவாசத்துல தான் இருக்கு.
எனக்கு தேவன் எனக்காக பிறந்தார், எனக்காக வளர்ந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டார், அவர் தேவனுடைய குமாரன், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று நான் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தை கொண்டு நான் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறதுனாலே இந்த விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. விசுவாசத்தை தொடக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாசம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு. விசுவாசம், அந்த விசுவாசம் தான் உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். அந்த விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அந்த விசுவாசம் தான் உன் குடும்பத்தை உயர்த்தும். ஏன்னா வேதம் சொல்றது விசுவாசத்தினால் வராதது எதுவுமே பாவம் என்று சொல்லுது. எனவே என் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனையும் நான் விசுவாசித்து கர்த்தரை எனக்கு கொடுத்தார் என்று விசுவாசித்து நான் பெற்றுக் கொள்கிறேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்புள்ளவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு எந்த? அதுதான் கிறிஸ்துவில் உள்ள அன்பு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு. அதை ஆங்கிலத்தில் சொன்னா டிவைன் லவ், தெய்வீகமான அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு இருக்கு பார்த்தீங்களா? வியாதியில் படுக்கும் போது தெரியும் எல்லாருடைய அன்பும். பணம் இல்லாமல் இருக்கும் போது தெரியும் எல்லாருடைய அன்பும். அதுதான் உலகத்தின் அன்பு. உலகத்தின் அன்பை குறித்து இங்கு எழுதவில்லை, கிறிஸ்துவின் அன்பை குறித்து எழுதுகிறார். நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, என்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுவோடு நான் உடன்படிக்கை பண்ணேனோ, என்றைக்கு அவருடைய ஆவியின் அச்சாரத்தை என் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டோன்னு அன்றைக்கு நான் கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டிருக்கிறேன். அந்த கிறிஸ்துவின் அன்பு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. எந்த சூழ்நிலை மாறாது இருக்கும். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடும். திரளான பாவங்களை மூடும். நீங்க வாசித்து பாத்துங்க, ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பேழையை கட்டுறார். நோவா பேழையை கட்டுறார். பேழையை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு அவர் உள்ளும் புறமும் கீழ் பூசுகிறார் என்று வேதம் சொல்லுது. வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நான் முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. அது என்ன அர்த்தம்? அதான் அன்பு திரளான பாவங்களை மூடி. இப்போ உள்ளமும் பாவம் வராது, வெளியிலிருந்து பாவம் வராது. இந்த பேழை உள்ளவும் போவாது, மேலேயே மெதிக்கிறதுக்கு காரணம் அந்த கீழ், அது அன்பு என்கிற கீழ் அப்படி பூசப்பட்டிருக்கிறது. உள்ளம் புறமும் திரளான பாவங்கள் அப்படி மூடி போச்சு. அங்க வெளியில இருக்கிற எல்லா பாவங்களும் மூடப்பட்டாச்சு. அதனால எப்போ நம்முடைய உள்ளத்துல பாவங்கள் எல்லாம் மூடப்படுகிறதோ, அன்பினால் மூடப்படுகிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான ஒரு அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 1 பேதுருவின் புஸ்தகம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு, அந்த அன்பு என்ன செய்யுமா? பக்தி விருத்தி உண்டாக்கும். 1 கொரிந்தியர் பாருங்க 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். விக்கிரகங்களுக்கும் படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாகும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாகும்.
யாருக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால்தான் அவங்க எந்த சூழ்நிலும் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் ராத்துரையிலே கட்டப்பட்டிருக்கும் போது அப்படியே தொழுமரத்திலே கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை துதிக்கிறாங்க. காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தீங்கு நினையாது, சினம் அடையாது. அப்படி அன்புக்கு எல்லாம் குணமும் இருக்கும். அன்பு கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஒரு அன்பு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே இருக்கிற அன்பு மாம்சீக அன்பா இருந்தால் அது ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்துவிடும். உனக்குள்ளே இருக்கிற அன்பு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அன்பா இருக்கிறது. அன்பு எல்லாவற்றையும் தாங்குவது மட்டுமல்ல, அன்பு பக்தி விருத்தியை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக அன்பு நம்மளை வஞ்சிக்கும், ஏமாற்றிவிடும். உலக அன்பினாலே இழுக்கப்பட்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு உலக மாமிசம் பிசாசினுடைய அன்பினால் இழுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். அந்த அன்புக்குள்ளே அவர்கள் போயிருந்ததுனாலே அவர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது, எந்த சூழ்நிலை மாறாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்கிரமம் மிகுதியாகுவதினால், அக்கிரமம் ஏன் அன்பு வருது? அன்பு தணிந்து போகிறதுனா அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா. பாவங்கள் அதிகமாக அதிகமாக அன்பு தணிஞ்சு போயிட்டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எப்போ அந்த அன்பு குறைந்து விடுகிறது? பாவம் அக்கிரமங்கள் அதிகமாக இருப்பதனாலே அன்பு தணிந்து. ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு அப்படி இல்லை. என் சத்துடான பாவங்களை மூடிக்கொண்டே நிறைய பாவங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பாவெல்லாம் இன்னைக்கு மன்னிக்கப்படுறதுக்கு காரணம் கிறிஸ்துவினுடைய அன்பு. நீ அவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அன்பு உணர்வுடைய. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு இன்னொரு அடையாளம் 3 யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3 யோவான் 11ஆம் வசனம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன், பிரியமானவரே, 3 யோவான் 11. பிரியமானவரே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை அறியவில்லை. நன்மை செய்கிறவன். அடுத்தது நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு இன்னொரு அடையாளம் நன்மை செஞ்சுட்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய். அபிஷேகம் பெற்றவர்கள் நன்மை செய்வார். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். நீ நன்மை செய்யறியா? ஒரு கம்ஃபர்ட் ஆர்ட் உனக்கு இருந்ததுன்னா நீ நன்மை செய்கிறவனா இருக்கு. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதுனா. தீமை செஞ்சனா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்றார். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருக்கிறார். அதாவது தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம், நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவே அதுதான் மிகுதி, அதுதான் ஆசீர்வாதம். எனவே நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றார் ஆண்டவர். நீங்க வாசித்து பாருங்களேன். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலிருந்து
யார் என்னை விடுதலையாக்குவார்? அதுக்கு மேல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆனபடியா நன்மை செய்ய 21 நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யணும்னு விரும்புறேன், நன்மை செய்ய இருக்குது. அது எப்படி? என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் செய்கிறவன் நன்மை செய்யவே மாட்டான். அப்ப நன்மை செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். நீ அவருடைய பிள்ளை என்பதற்கு இன்னொரு அடையாளம் நன்மை செய்கிறது. உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அழகா சொன்னார், நாம் தீமை செய்யாதவர்களை நன்மை செய்கிறேன். ஏனென்றால் நான் அவருக்குள் பிறந்திருக்கிறேன். அவர் என்னுடைய அப்பா நன்மை செய்கிறார், அவருடைய பிள்ளையாக நானும் நன்மை செய்கிறேன். அவருடைய ரத்தம் எனக்கு நன்மை செய்கிற ரத்தமாய் மாறிட்டு, என்னுடைய ரத்தத்தை நன்மை செய்கிற ரத்தமாய் மாற்றிருக்கிறது. என்னுடைய ஜீனை நன்மை செய்கிற ஜீனா மாறிச்சு. எனக்குள்ள இருக்கிற வித்து நன்மை செய்கிற வித்தா இருக்குது. நான் ஒரு நாளும் தீமை செய்யவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நன்மை? நீங்க வாசித்து பாருங்க, மீகா எழுதின புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை என்னது? நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்படின்னா நன்மை என்னது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீங்க அதை வாழ்த்து தியானம் பண்ணி பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை. அதுதான் நன்மை. நன்மை செய்யுங்க ஆண்டவர் நிமித்தம். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறனாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுபோல நானும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். ஏன்னா அவருடைய பிள்ளை நான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே அவருக்கு நன்மை செய்யும். அவர் நிமித்தம் நான் நன்மை செய்கிறேன். இந்த உலகத்துல, இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் வந்துதான் எல்லாருக்கும் நன்மை செய்தாங்க, படிப்பை கொடுத்தாங்க, ஏழைகளை நேசித்தாங்க, ஜாதிகள் எல்லாம் மாற்றப்பட்டது எல்லாம். அதனால நன்மை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களை அடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். நன்மை செய்வதற்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நீ நன்மை செய். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வார், அது உனக்கு ஆசீர்வாதம். ஏனென்னா நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன் என்பதற்கு அடையாளம் நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை என்ன நீதி? நீதி என்றார்களே, நீதி இப்படி செய்வதே நமக்கு ஏற்ற நீதியாய் இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். யோவான் இடத்துல வரும்பொழுது சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார்.
ஒரு மனுஷனிடத்துல தேவகுமாரன் ஞானஸ்நானம் எடுக்கிறார் பாத்தீங்களா? ஏன்னா அவரே நீதியை நிறைவேற்றினார். நீதி என்னன்னா ஞானஸ்தானத்தை எடுக்கிறது நீதியை நிறைவேற்றுவதற்கு. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறியா? அவருடைய பிள்ளையா இருக்கணுமா? நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். அது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதற்கு அடையாளம் ஞானஸ்நானம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம். என்ன நீதி? மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. நீதியை நாடு, நீதியை தேடு, நீதியை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கடைசியில வெளிப்படுத்துற விஷயத்துல வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவர் நீதி தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் நீதி உள்ளவர். 1 தீமோத்தேயு 6:11 நீங்க வாசித்து பாத்தீங்களா? சொல்லு, அவர்கள் நீதியை நாடுங்கள் என்று வேதம் சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு. போய் தேடு, போய் ஆண்டவருடைய நீதியை தேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நீதியை தேடு, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடு. நீ அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. நீதியை செய்கிறவன் அவரால் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதியை பற்றி பேசு, நீதியாய் நடந்து, நீதியாய் செயல்படு, நீதியாய் பாரு. உன்னுடைய பார்வை நீதியா இருக்கட்டும், உன்னுடைய செவி நீதியா இருக்கட்டும், உன்னுடைய வார்த்தை நீதியா இருக்கட்டும், நீ தீர்ப்பு செய்கிறது நீதியா இருக்கட்டும், நியாயமா இருக்கட்டும். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளம் உனக்கு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, பாவம் செய்யாத, அன்பில்லாமல் இருக்காதே, கர்த்தரை விட்டு தூரமா போவாத, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், ஏன் நீ அப்படி இருக்கணும் வேணும்? நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற அந்த புத்திர விகாரத்தின் அதிகாரத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் ஒன்று சொல்லுகிறது, 7வது குறிப்பு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:8 வாசித்து பாருங்கள். பூலோகத்தில் சாட்சியடிக்கிறவைகள் 3 ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வார்த்தை அது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பதே அந்த சாட்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனால் உண்டானவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான், பாவம் செய்யாமல் தன்னை காத்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுது. தேவனால் உண்டானவன் பாவம் செய்யாமல் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். தன்னை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறான். பாவம் செய்யாமல் காத்துக் கொள்ளுகிறான். பிசாசானவன் அவனை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் அவனை தொடுவதில்லை, அவனை நெருங்குவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே பிசாசு நெருங்கவே முடியாது. பாருங்க, நம்முடைய விசுவாசிகள் பாருங்க, எத்தனையோ ஒரு ஜுரம் வருது, வியாதி வருது, பலவிதமான சுகவீனம் ஏற்படுது, பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறான், பலவிதமான இன்னல்கள் மத்தியில் இருக்கிறான், பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறான். எவ்வளோ நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு முறையும் மாஸ்டர், இந்த வியாதி, இந்த பலவீனம், இது சுகர் அதிகமாயிடுச்சு, இந்த பிபி அதிகமாயிடுச்சு, என்னால தாக்க முடியல, மரணமே வந்துடும் போல இருக்குது, அப்படியெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க பிசாசு அவங்களை தொடவே இல்லை. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. பாவம் செய்யவே இல்லை, தன்னை காத்துக்கொண்டே இருக்கு, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்திலே பாவம் உள்ள நுழையாதபடி அன்பில்லாத சூழ்நிலை வரும்போதெல்லாம் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும்.
உடன்படிக்கை மீறாதபடி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு அதை தடுக்கும் போது அது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்குள்ளே இருக்குது. தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், கிருபைகளை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லு. முடிவு வரைக்கும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லு. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய செயல்களை காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் நான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறேன். கடைசி வரைக்கும் கிறிஸ்து இயேசு கடைசி வரைக்கும் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னை காத்துக்கொண்டார். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், நீதியை காத்துக்கொண்டார், அன்பை காத்துக்கொண்டார், கிருபைகளை காத்துக்கொண்டார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் தங்களை காத்துக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சர்வாயுத வருத்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த சர்வாயுத வருத்தம் எப்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டும், நமக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கும். அவதான் பிசாசை எந்த நேரத்தில் நாம் ஜெயம் எடுக்க முடியும், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆமா, நமக்குள்ள தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், வல்லமைகள், விசுவாசம், நம்பிக்கை, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதையெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் போது பாவம் செய்ய முடியாமல் இருக்கும். பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் வராது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. எதற்காகவும் எதிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த அபிஷேகத்தை இழக்காதீங்க, அதை காத்துக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்த வசனத்திலிருந்து நான் குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தனர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு சில அடையாளங்கள் இருக்கும். அது முதல் அடையாளம், பாவம் செய்ய மாட்டோம். இரண்டாவது அடையாளம், தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்போம். மூன்றாவது அடையாளம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய வசனங்களை விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம். நான்காவது அன்புள்ளவர்களாய் இருப்போம். ஐந்தாவது நீதி செய்கிறவர்களாய் இருப்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்வோம். ஏழாவது தன்னை காத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தோடு, ஒரு தெய்வீக சுபாவத்தோடு நாம் இருப்போம். தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தினால் நம்மை தேவன் நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையினால் தேவன் நமக்கு தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடி நாம் தேவ சமூகத்திலே நோக்கி விசுவாசத்தோடு அவர் சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யாவையும் செய்து முடித்தேன், நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாவை பார்க்கி கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாவை பார்க்கி கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே.
நன்றி நன்றியா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றியா. நன்றியா 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 ஏசையா. நன்றியா ஏசையா. எல்லாம் ஜெபத்தில் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நாம் பிசாசினால் உண்டானவர்கள் அல்ல, தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அல்ல, நாம் உயர்விலிருந்து உண்டானவர்கள். ஏனென்றால் நாம் பாவம் செய்கிறோம், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், செவி கொடுக்கிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நன்மை செய்கிறேன், நீதியை செய்கிறேன். அவருடைய நீதியின் நியாயத்தை நாம் செய்து வருகிறோம். தீமை இல்லை, தெய்வீக அன்பினால் நிரப்பப்படுகிறேன், தன்னை காத்துக் கொள்ளுகிறேன். அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளைக்குரிய அடையாளத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். உன்னை பார்க்கிற யாரும் மேல் ஒரு கண்ணும் படுவதில்லை. உனக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது. ஏனென்றால் உனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. உனக்கு சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம், நீ மீட்கப்பட்டதற்கான அடையாளம், மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளம், விசுவாசிக்கக்கூடிய ஒரு அடையாளம், அன்பினால் நிறையப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம், நீதியை செய்கிறதுனால் ஒரு அடையாளம், தெய்வீக சுவாபம் உனக்குள் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. என்னால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். பாவம் செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துகிறார். அநீதியை செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிறேன். தெய்வீக அன்பினால் நிறைந்திருக்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்யாதபடி என்னை சத்துரு ஒரு நாளும் நெருங்குவதே. எனக்கு சில அடையாளங்களை தேவன் தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு அடையாளத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் மாதத்தில் மிக கவனமாய் கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்காது பாருங்க. அப்படியான நீ தேவனுடைய பிள்ளையாய். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்க நேரம் முதல் முடியும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நடத்திப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு கடவோ எல்லாரும் சேர்ந்து வருமானப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே தர்மியான மாலை வேளைக்காக நம்மளை துதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும். தெய்வம் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரசன்னம் கொடுக்கட்டும். ஆவியானவர் தாவி பொறுப்படுகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நாங்கள் அவருடைய உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்து கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர்களுக்கு மனக்கண்களை திறந்துடும். இந்த பிரசங்கத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக நீ மாற்றுகிறார். அதனுடைய அடையாளங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் துணை செய்யும். நாமத்தை மகிமைக்கு எடுத்து பயன்படுத்தும். வருகிற நாட்களில் சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் முடிந்து நாங்கள் ஒருபடப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி உதவி செய்யும். இந்த ஆண்டவரே, கடுமையான இந்த வைரஸை சீக்கிரத்திலிருந்து கர்த்தாவே எங்கள் தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து அகற்ற வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
சகல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து மரணம் ஏற்படாமல் கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ பிரசன்னம் கொள்ளப்பட்ட ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டவரே இதற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். இதற்காக எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கரம் கொடுத்து எடுத்து பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக நீர் அவர்களை ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை அடையாளத்தை கர்த்தர் அவர்களுக்கு மேல் வைத்து அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லா புதியும் கன மகிமையும் அங்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இன்னும் காத்து நம்மை வழிநடத்துவார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.